श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. பராகபத்ததி ஸ்லோகம் 361. மான்யேன ரங்கநृपतेर्मणिपादरक्षे चूडापदानि रजसा तव भूषयन्तः कालक्रमेण भजतां कमलासनत्वं नाभि सरोजरजसां निवसन्ति मध्ये. பதபதார்த்தம். ரங்கநृपतेः ஸ்ரீ ரங்கநாதனுடைய மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே, மான்யேன கொண்டாடத் தகுந்ததாயிருக்கின்ற தவ உன்னுடைய ரஜசா தூளியினாலே சூடாபதானி தலைகளை பூஷயந்தகா அலங்கரிக்கின்றவர்கள் காலக்கிரமேன காலத்தின் வரிசையினால், அதாவது கொஞ்ச காலமான பின்பு கமலாசனத்துவம் பிரம்மாவாக இருக்குகையை பஜதாம் அடைந்திருக்கின்ற நாபி சரோஜ தொப்புளில் இருக்கின்ற தாமரை பூவினுடைய ரஜசாம் தூளிகளுடைய மத்தியே நடுவில் நிவசந்தி வசிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய தூளிகளானது வேத மாதாவுக்கு ஒரு சிந்தூரம் வகுட்டில் இடக்கூடிய ஒரு சிந்தூரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்த வேதத்தை ஓதுபவர்களுக்கு, அந்த மாதிரி பக்தியோடு இருக்கிறவாளுக்கு என்ன கொடுக்குறா பாதுகாதேவி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இப்போது பெருமாள் வீதி புறப்பாடு அப்படின்னும் போது முன்னாடி தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தம் ஓதப்படும், பின்னாடி வேத சொல்லிட்டு அவள் வருவாள். ஆக இப்படி பெருமாளுக்கு முன்னும் பின்னும் வேதம் தான் இருக்குது. பாஷைகள் வேறையாக இருந்தாலும் சொல்ல வந்த கருத்து ஒன்று தான். பெருமாளோட புகழ் பாட வந்த எந்த வேதமாக இருந்தாலும் சரி. இப்போ முன்னும் பின்னும் அவள் பெருமாளோட கூடவே நடந்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக அந்த பாதுகையினுடைய அந்த ரஜஸானது தூளிகளானது இத்தனை பேர் தலையிலையும் கண்டிப்பாக சேரும். ஏன்னா அந்த வீதி புறப்பாடு அப்படின்னும்பொழுது இருக்கக்கூடிய புழுதிகளானது பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகத்திலையும் பாதுகாதேவியிடமும் பட்டு இந்த வேதம் சொல்பவர்களுக்கு அது சேரும் பொழுது நிச்சயமாகவே அவளுக்கு அதுக்கான ஒரு பலன் கொடுத்தே ஆகணும் பாதுகையானவள். இப்போது இவாள்லாம் இப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் பண்ணும்போது அவளை வெறும் கையோடு அனுப்ப முடியுமா? அவளுக்கான நிச்சயமாக ஏதோ ஒரு பலனை கொடுக்கணும். அதுவும் கைங்கரியத்திலே பெரிய கைங்கரியம் பெருமாளுக்குன்னு அது நியமேன அந்த ஒரு கைங்கரியத்தை விடாமல் வேதம் சேவிக்கிறவாளுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பாதுகாதேவி. அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா, சூடாபதானி ரஜசா நாபி சரோஜ ரஜசா, அதாவது சூடாபதானி தலையில் அலங்காரமாக இந்த பாதுகையினுடைய இந்த ரஜஸுகளை சேர்த்துக்கிறவாளுக்கு என்ன கொடுக்குறா? நாபி சரோஜ ரஜசாம், பெருமாளுடைய அந்த நாபியிலிருந்து புறப்படக்கூடிய அந்த தாமரை இருக்கே, அந்த தாமரைன்ற பூக்களுக்கு நடுவில் அதோட ரஜஸ் இருக்கும், அந்த துகள்கள் இருக்கும், மகரந்த தூள் இருக்கும். அந்த மகரந்த தூளுக்கு நடுவில் வசிக்கிற ஒரு பிராப்தத்தை கொடுக்குறா அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது வீதி புறப்பாட்டின் போது பாதுகையினுடைய வீதி புறப்பாட்டுன்னு இல்லை, நம்ம கோவிலில் போய் சேவிச்சாலுமே நம்ம அந்த ஸ்ரீசடாரிய பக்தியோடு தரிக்கும் பொழுது அது தலையால் தாங்கிறவாளுக்கு என்ன கொடுக்குறா? அந்த பாதுகையினுடைய துகள்களை தாங்குபவர்களுக்கு பெருமாளுடைய தொப்புள் கொடியில் இருக்கிற அந்த தாமரை பூவின் ரஜஸ்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தங்க பொடி, அந்த பொடிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறா பாதுகாதேவி அப்படின்னு அழகாக இதை சூடாபதானி ரஜஸ்னால நாபி சரோஜ ரஜஸானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாய்க்கிறார். இப்போது இது வெறும் பிரம்மபட்டம் எதுக்கு கொடுக்குறா? நிறைய ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். புஷ்ப பத்ததி அதுக்கும் முன்னாடி எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல எதையுமே கேட்காம ஒரு கைங்கரியம் பண்ணுறா. நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா எதுவுமே கேட்காம கூட நம்ம கோவிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், ஸ்ரீசடாரி வாங்கிக்கிறோம், வரும். அப்போது அந்த மாதிரி கேட்டு கொடுக்கறதுன்றது ஒரு வகை. நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்க பாதுகாதேவி காத்துன்னு இருக்கா. அது நிறைய ஸ்லோகங்கள் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போ கேட்காம ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு வரவா, இல்லை கேட்காம பெருமாளை சேவிச்சுட்டு வரவாளை கூட வெறும் கையோடு அனுப்ப மாட்டாளாம் பாதுகாதேவி. ஐயோ, இந்த குழந்தை இவ்வளோ தூரம் வந்து பக்தி ஸ்ரத்தையாக வந்து சேவிக்காது, சரி ஒரு பிரம்ம பட்டம் கொடுத்துடலாம். இருக்கிற பட்டங்கள்லேயே ரொம்ப வசதியான பட்டம் பிரம்ம பட்டம் தான். ஏன்னா இந்திரனுக்கும் மேலே அதுங்கிறதுனால பிரம்ம பட்டம்ன்றது நிஜமாகவே அவ்வளோ வசதியான பட்டம் தான். ஆக நம்ம அந்த சேவிச்சதுக்கான ஒரு புண்ணியம் அது அது நிச்சயமாக நம்மளோட கணக்கில் சேர்றது. பெருமாளை பக்தியோடு சேவிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புண்ணியத்துக்கு காலக்கிரமேண காலத்தின் வரிசையினால் அந்த புண்ணியத்துக்கான பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படின்றதுனால நம்ம கேட்காமையே கேட்டாலே கொடுக்கக்கூடிய தாயானவள் நம்மளுடைய பாதுகா பிராட்டியானவள் இந்த இடத்துல கேட்காத குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. என்ன கொடுக்குறா அப்படின்னா பிரம்மப்பட்டமே கொடுக்குறா. அப்போ நம்ம கேட்டு வாங்க வேண்டியது என்ன? நம்ம எது வேணால் அப்போ கேட்கலாமா? எது கேட்டாலும் கொடுப்பாளா? எது கேட்டாலும் கொடுப்பா. ஆனால் நம்ம என்ன கேட்கணுங்கிறதையும் நம்ம சுவாமி இத்தனை நாளில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம ஆசையோடு கேட்கறது, விருப்பத்தோடு கேட்கறது, என்ன கேட்கணும், என்ன சொல்லணும் பெருமாள் முன்னாடி போய் அப்படின்னா, அடைக்கலம் கொள்ளென்னை நீயே அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நின் அருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கினிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமாலே எங்களை நீர்தான் அடைக்கலம் கொள்ள வேண்டும், அடைக்கலம் கொள் என்னை நீயே அப்படின்னு சொல்லணும். பெருமாள் கிட்ட போய் நம்ம எதை கேட்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், அதை எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். நேராக போய் நின்றுட்டு கேட்கக்கூடாது, ஆச்சாரிய முக்கேன கேட்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஆக ஒன்றுமே கேட்காதவாளுக்கு கூட பாதுகாதேவியானவள் எப்படி ஒரு உபகாரம் பண்ணுறா. ஏன்னா அந்த கைங்கரியத்துக்கு கண்டிப்பாக அவளுக்கு ஒரு புண்ணிய பலமானது சேரும். அந்த புண்ணிய பலத்தோட பலனாக அவளுக்கு பிரம்மப்பட்டமானது கிடைக்கும். ஆக பாதுகையினுடைய ரஜஸை தலையில் தாங்குபவர்களுக்கு அந்த நாபிக்கமலத்தில் இருக்கக்கூடிய ரஜஸ்களுக்கு நடுவில் வசிக்கக்கூடிய ஒரு பிரம்மப்பட்டமானது கிடைக்கும்னு சொல்கிற அழகான ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.